தோளுடைய செவின் வெளியில் தூவல் மதிசூடி காலுடைய தொடைப்புடி பூசியின் உள்ளக்கவற்கல்வன் ஏழுடைய வடவான் உன்னை நாட்பணி தேர்த்து அழிச்சிருது தீனுடைய பெம்மா பிரபவிய பெம்மா அணிவர் என்றேன் நான் பணிந்து ஏத்த அதிர்ச்சி பணிந்து சொல்லிட்டு இருக்கோம்ல இடையில பேசக்கூடாதோ ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் நடந்து போய் வாடி 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 மாண்டு போன மந்திரர்கள் கோடி 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 எந்த வந்த கோடியேன்னு பாருங்க மந்திர மாத நீர் மாணவர் வேலுவர் சித்தூர் வாய் வைப்பங்க திரு ஆலவாய் திருநீர் மந்திரமாவது நீர் மாணவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் சத்துவர் வாய் வைப்பங்க நீங்க சொல்லப்படாது சரியா சொல்லியா சரியா சொல்லிதான் இருக்கிறேன் கதிரவர் சன்னல் வாழ கார்குலம் என்று சென்று கொதிரை கலந்து வைக்கும் போது ஒரு ஒளிகத்தை மதியம் எடுத்தவர்கள் வாழத்தை பல நிகழ்வு எடுத்தவர் விவாக வைக்க மாட்டார் நான் பேசுறேன் மொத்தத்தில் மத்தித்திர அத்திக்கிற சக்தித்தில் வித்துக்குறுமுத்துக்குறுமிட போதும் முக்கட்டர் வக்கு சுருதியில் உட்பட்டது கற்பித்து இருவர் 30 முமர்க்க தமரல் வடிவேன் 10 தாய் தத்தை கடைகளும் ஒற்றைக்கறி மத்தை பொருளும் ஒட்டப்பகல் வட்டத்திகர்களாக பத்தக்கிரதத்தை கடவிய வச்சை பத்தக்கிரதத்தை கடவிய வச்சை புயல் வச்சு தரு ஒரு பட்சத்துடன் ரட்சித்தருவதும் ஒரு நாடு பரிபுரத்தப்பது வைத்து நடிக்க கழுவுடுகளுதான திக்கப்பறை இந்த இதுல இருக்க எல்லா பாட்டு பாடணும் காவலுக்கழகம் கல்விக்கழகு மனவாளம் கோவிலுக்கழகு கோபுரம் வயலுக்கழகு திருநெல் நாகருக்கழகு தோல்வி என்று சொல்லி வைத்திருக்கார் சந்திரகில்லா வானம் தாவரகில்லா பொய்கை மந்திரகில்லா வேதம் மதகில்லா சென்னை சுந்தர புலர்களா திருசபை சுதரில் வாழ்வு தந்திகள் எல்லா வினை நரகெல்லாம் மரியாதை என்னடா கிட்ட எதிரா கவி எது கவி இது கவியாது ஆமா தண்டா மரங்கள் வந்து தந்தைய வந்து மண்டைய காலத்தில் வந்தே கவனம் பண்ணும் பண்டைய நகர்ந்த வரியா புள்ளோர் வளர் கண்டு கழித்த புறவாடி தமிழ் கதப்பர் கற்றோர் என்ன காவலி காவலன் போடுகின்ற புண்ணியன் மாற 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 மாமியார ஏறவே சரக்கு போட்டு தூக்கவே மாமியார சண்டால போற மாமியார கை கட்டுங்க ராஜா நீங்க எல்லாம் மத்த மாதிரி முகரை கற்பக தருமை சார்ந்த காகம் அமுதம் என்னும் பிற்பட வீரர்கள் உயர்ந்ததை சேர்ந்தால் வாழ்வார் இப்பவே நெஞ்சில் ஒன்று நினைவு காத்திருங்களே ஒரு அப்பரை சேர்ந்தால் வாழ்வார் இதற்காகதாமாங்க இளவை பருவத்து கல்லாமை குற்றம் வளமல்லாபத்து வல்லமை குற்றம் நிலங்களில் போது சிறன் குற்றம் குற்றம் தரனார் கையகத்து உன்னார் பேச கலையாதி கும்பாதி கட்டகத்தில் நிற்கும் அவைகள் நண்பரும் சபையடைய நீற்றோலை வாசிக நண்பரும் குறிப்பிட மாட்டாதவன் நண்பரும் கைய வச்சா தூள் வேதம் மோதிய வேதியர் ஒரு மழை நீதிமன்ற நெறியில் ஒரு மழை மாதக துணை வங்கிற்கு ஒரு மழை மாதம் மூன்று மழை நினைப்பீங்க என்ன சொல்றியா மாமா சொல்றியா அரும்பு கோடியில் அனுபவம் கரும்பு கோடியில் கட்டியும் பார்க்கணும் இரும்பு கோடியில் யானை வந்தனம் நரம்பு கோடியில் நாமதத்தில் ஏன் பேரு படையப்பா இருபத்தி அடையப்பா இன்னொன்று ஆளுக்கு சின்னொன்று வளையப்பா உக்களை அக்குடம் வேறதாம அதனோட முழுக்கொண்டாம உக்களை முனைவெளி பறியதாமோங்கிற ஆயிரம் முதல் எழுத்தாலும் தகர சிரட்டில் எழுந்து அகரம் முதல் எழுத்தாலும் ஆதி முதல் முயற்சி உள்ளது துப்பாக்கி ஏன் துப்பாக்கி ஓ துப்பாக்கி துப்பாக்கி ஏன் துப்பாக்கி ஓ துப்பாக்கி தூமலை உங்களை சேர்ந்து எனக்கும் உள்ளது என்ன சொல்றேன் யாகவராயிரும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லி மரக்கேணி மாதருக்கு தொட்டரித்திரு மணற்கேணி மாந்தருக்கு கட்டளைத்து ஒரு மதிப்பு தப்பு தப்பா சொன்னா திரும்பி உண்மையத்தான சொல்றேன் சரியா பேச யாரு நீங்க முதல்ல நீ யாரியா முத யாரா சுப்பு சுல்தான் சூசை சுப்பு சுல்தான் சூசை எங்க அப்பா யார் தெரியுமா யாரு முகமது சாரஸ் மூக்கையா எங்க அம்மா யார் தெரியுமா யாரு காதல் பாஷா கண்ணி நேரி காதல் பாஷா கண்ணி நேரி என்னடா கொடுமையா இது என்ன எம்மதம் சம்மதங்கிறதுக்காக வச்சுக்கிட்டீங்களா நம்ம பேர் எப்படிதான் தொப்புள் குஞ்சு உங்க பேரா உங்க பேரு கெட்ட குஞ்சு அம்மா கெடுத்து குஞ்சு நீங்க பூர்வீகம் கேரளாவா எங்க அம்மை பேரு ஓமனக்குட்டி கோமனக்குண்டி குட்டிடா அதே கோமனக்குட்டி
எங்க அப்பா யார் தெரியுமா? யாரு? அம்மனகுடி. நாராயணா. நான் யார் தெரியுமா? யாரு? மூதரகுடி. தெரியும். ரொம்ப ஒத்து பாத்தீங்க. நீ அப்படி ஆள்தான். யாரு யாரு? பாட்டி சொன்னேன். நாரத மகரிஷி. நீங்க நாரதரை நான் நம்பணும். நீங்க போங்க. இல்ல வாஸ்து சாஸ்திரப்படி நீங்க இதை எடுத்து தாண்டி வரக்கூடாது. இல்ல நான் நினைக்கிறேன். எங்க பாருங்க. என்ன? உனக்கே சொல்ல வேண்டும். இல்ல நான் அதை பத்தி ஐயா பாடி வீக்கு. இரு எதுக்கு சிரிச்சீங்க? நீங்க நாரதர் இல்லைங்க. அப்ப நாரத யாரு? நீங்க யாருன்னு எனக்கு அடிக்க தெரியும். மாட்டியா? பயப்படாத. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்ன நேரம் இருக்கு? நீங்க செட்டி நாட்டு சமயக்காரர். சமயக்காரன். என்னைய பார்த்தா சமயக்காரன் மாதிரி ஆனா இருக்கு. ஆமா மடியில அறிகரண்டியை கட்டிக்கிறீங்க. அதிகாரண்டியா நான் கட்டலையா? போது அது என்னது? குந்தனாய் என்ற சுத்தி மட்டும் கருவி அது துணிமன்ற கருவி இல்ல. அது சர்ப்பத்துக்கு எலுமிச்சம் அப்படிங்கிற கட்ட. சத்ததால கட்டையாது. இது நாரதர். நான் தான் சத்தியமா? சத்தியமா. உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேளு. இந்த ஞானக்கணியை கொண்டே கொடுத்து போட்டி வர வச்சீங்க. உலகத்தை யார் முதல் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே கணின்னு ஒரு போட்டி. முருகப்பெருமாள் கோச்சிட்டு பழனி வேலைக்கு போனார்ல, போய் முருகாஜி எப்படி இருக்காரு? ஆண்டி குளத்துல இருக்காரு. ஆண்டி உள்ள வச்சிருக்காரா? ஆண்டி குளத்துல இருக்காரு. ஆண்டி வரும்னா கௌபீனம் இருக்கிறார். கௌபீனம் அப்படின்னா கோவணம்னு பேர். கோவணத்துக்கு சுத்தமான தமிழ் பேர். கௌபீனங்கிறதா சமஸ்கிருதம், கோவணங்கிறது தமிழ். கோவணத்துக்கு இன்னொரு பேர் தமிழ் பேர். அதெல்லாம் கிடையாது. சுத்த தமிழ் பெயர் இல்லையா? இருக்கு. இல்லையாங்கிற நான் சொல்லவா? சொல்லு. கோவணத்துக்கு சுத்தமான தமிழ் பெயர் தண்டு தாங்கி. சண்டால போய் முருகப்பெருமான் பழனிக்க பதிகளே கையிலே தண்டத்தை ஏந்தி நிற்கிறதுனால நாகர்கோயில போய் கேளுங்க. தண்டாயுதபாணின்னு பேர். நாகர்கோயில் பக்கம்லாம் அதுக்கு பேர் தண்டு தாங்கிதான் உண்மையாவே. ஆனா அங்க பல ஊர் சுத்தி இருக்கோம்ல, போய் பல ஊர் தண்ணி குடிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் நீ ஆனா குடிக்கிறாங்க. இப்ப குடிக்கிறது இல்ல. ஏன்? எல்லா சரக்கும் குடிச்சாச்சு. புதுசா ஒண்ணு வர மாட்டேங்குது. 18 விட்டுருக்கேன். அது இந்த 18 என்னது? 18 வயசுல குடி, 48 வயசுல செத்துது. நாராயண நாராயண. நான் எப்படி பாரு குடியாரப்பல யார பத்திரா குடிப்பாரான தெய்வம். நாங்கள் எல்லாம் தெய்வ பிரதி. ஆமா சாமி கூட கேட்கணும். கேள். சஞ்சய் மலை தூக்குனார் இன்ஜினியர். அவர் நம்ம கேட்கிறார். சஞ்சீவ் மலை இன்ஜினியர் தூக்குனாரு. என்னடா அது பொறுமையான இன்ஜினியர்? சஞ்சீவ் மலையை தூக்குனவர் ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேயரா? ஆஞ்சநேயரே. ஆஞ்சநேயர். அது கேட்டேன். உங்களுக்கு எத்தனை தலை? எனக்கு ராவணனுக்கு 10 தலை. ராவணன் ஒரு சந்தேகம். என்ன? ஒரு தலை உள்ள புள்ள பிறக்கணும்னா இன்னைக்கு வயிற்ற பிடிச்சு கழிச்சுக்கிறேன். சரி. ஒரு தலை உள்ள பிள்ளைக்கு ஆபரேஷன். ராவணனுக்கு 10 தலை. ஆமா. அவங்க அம்மாவுக்கு சுகப்பிரசவமா ஆபரேஷன். உனக்கு ஏன்டா இப்படி எல்லாம் சந்தேகம் வருது? வெடிக்குது. கலை பத்தில் சிறந்தவன் ராவணன். 10 தலைகள், ஒத்த தலையில் 10 தலைகள் மூளை கொண்டு யோசிப்பவன் ராவணன். இப்ப நீ சொல்ற கதைக்கு நான் பதில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் தெரியுமா? சிவனை வேண்டிதான். அது சரி. சிவனை வேண்டிதான் செய்ய முடியும். தலை இருக்க பிச்சை போட்டான். பிச்சை போட்டாரு தலையை தலை முளைக்கணும். மறுபடியும் முரட்டுக்காக 10 தலைகள் வருகின்ற போதுதான் இருக்கும் போல. இப்பதான் இறைவன் காட்சி அளிக்கிறார் முன்பாக. அதனாலதான் 10 தலை ராவணன் பேர். ராவணன் 10 தலையோட தெரியலாம். சரி சரி, நல்லா பேசுறீங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்டு மறுபடியும் சந்தேகம். மனிதன் பிறப்பு அப்படின்னா இறப்புங்கிறது உண்மை. எந்த நேரம் நம்ம செத்து போயிடலாம். செத்து போயிடலாம். அதனால இப்ப இருக்க ஆட்டம் தாங்க முடியல. 10 ரூபாய் சம்பாதிச்சா மேடையில் நின்று பேசுற நீ நாளைக்கே வந்து ஐயா 30 வருஷத்துக்கு இடையில எனக்கு என்ன சாவே கிடையாது. அதனால என்ன வயசு? 20 வயசுமா? என்னங்க 20 வயசு இருக்குமா? என்னங்க வயசு இவ்வளவு கம்மியா சொல்றீங்க? எனக்கு 12 வயசு தானே. கம்மியா அப்படி பிறந்த இந்த மனுஷன் செத்து போயிட்டானா கட்ட பொண்டாட்டி கூட விடுச்சா? என் ஜீமே என் ஜாமேன்னு அடுத்து 100 வேலைக்கு போயிருந்தோம். ஆமா அவ்வளவுதான். அதான் கரெக்டா சொல்றேன். அதனால எதுக்காக சொல்றேன்னா, இருக்கிற காலத்துல 10 ரூபாய் சம்பாதிச்சு அந்த சொத்தை வாங்கிட்டேன், இங்க மண்ணு வாங்கிட்டேன். அந்த மண்ணு நினைக்குமா உங்க அப்பனும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உங்க தாத்தாவும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உன்னையும் கடைச்சா நான் தாண்டா வாங்கி போட போறேன். ஏன்னா மனுஷ மண்ணுக்கு தான் ஏற. இப்படி இருக்கு இந்த காலத்துல. இங்கிட்டு 1 ஏக்கர் கொள்ள, இங்கிட்டு 1 ஏக்கர் கொள்ள, நடுவ ஒரு வரப்பு கடிச்சிட்டு 2 பேரும் கொள்ளை வச்சு போறேன். எதுக்காக சொல்றேன்? செத்த மனிதன் பிரேதத்தை கொண்டு போய் சுடுகாட்டுல கொண்டே வச்சு ஒரு மண்பானையில தண்ணியை ஊற்றி 3 ஓட்ட போடுறாங்களே, அது எதனால போறாங்க? எதனால போடுறாங்கன்னா, காயமேது ஏற்கனவே சொன்ன காயமேது புயடா ஒரு காற்று அடைத்த புயடா மயவனார் புயவன் செய்த மண்பாண்ட ஓடடான். அந்த உடம்பை எது கூப்பிடுறாங்கன்னா மண்பாண்ட கூப்பிடுறாங்க. அதனாலதான் இந்த பிறக்கின்ற பொழுது அடைக்கப்படுகின்ற ஓட்டைகளை திறந்த வழி அனுப்பும் விதமாக
3 ஓட்டைகளையும் நெஞ்சு உச்சி புள்ளியிருக்கு. அது தொப்புள் கொடி நெஞ்சு. இதெல்லாம் வந்து திறந்து வெளியெடுப்பதாக ஒரு கர்ண பரம்பரை வழி கதை. நீங்க சொல்றது தவறான கருத்து. நான் கேட்ட கேள்வி கவனமா புரிந்து கொள்ள வேண்டும். பானையில ஓட்ட போறாங்க, எதனால போறாங்கன்னா அருவானால போறாங்கன்னு சொல்லணும். யோசிக்கணும். சும்மா அடிக்கிறது என்ன பண்ணுவாங்க? நம்ம ஊர் தான். நான் வாடகை இறங்கி தெரியாது. அங்க ஆள் இருக்கு, அங்கே ஆள் இருக்கு. அங்க உள்ள ஆளை வச்சு அடிப்பேன். வரியா அப்படி ஒரு கட்டி வாயா சரி படி. எல்லாம் அப்படி இப்படி எதுக்கு எல்லாம் முடிச்சா வைத்திருக்காங்க. சரி இருக்கட்டும் தம்பி. தங்களை சந்தித்ததில் மற்ற மகிழ்ச்சி. உள்ள சத்தம் கேட்டுச்சு. சோனம் அது முத்திர முடிச்சிட்டு நாலோனம் சோன் சத்தம் கேட்டு. தங்கச்சி வள்ளியும் வள்ளியா என்னுடைய காதல் ரொம்ப குணக்கானே. சரி உங்களுடைய தங்கச்சி வள்ளியை பார்க்கலாமா? அதுக்கு முன்னால என் காதல். சரி கொடுக்கலாமா? நீங்க பெரியவா, என்ன பண்ணணும்? நீங்க தான் செஞ்சு விடணும். என்ன செய்யணும்? சாமி, அந்த பிள்ளை உயிருக்குறா காதலிக்கிறேன். சரி காதலி சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 101 ரூபா யாரா நானு? தேவோட பேசுறா. என்கிட்ட போய் 100 ரூபா கம்மினாங்க. 500 ரூபா வாங்கிக்கிறீங்களா? அரைஞ்சா தெரியுமா? 1000 ரூபா, ஏய் 2000, 3000, ஒரு 10,000. நான் 10,000 நீங்க ஆமா காதலி அண்ணே உட்கார்ந்து இருமாரு கருகாலி. அப்பா உட்கார்ப்பா. விடுதாங்க மோரை பத்தியா புணுவு புனை மாதிரி ஏறு ஊர் போல அடிக்கிறதா கொண்டு போய் செந்தட்டிகளை விடுவீங்க. சந்தன